வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு டைம் டிராவல் பண்ணி பல 100 வருஷங்களுக்கு பின்னாடி போக போறோம். எங்க தெரியுமா? சங்க காலத்துக்கு. அங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சில பிரமிக்க வைக்கிற விவசாய தொழில்நுட்பங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் வரலாறே இல்ல, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகளா இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு அட்டகாசமான சாட்சி. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிராக்டர் இல்ல, பெரிய பெரிய அறுவடை மெஷின்கள் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல எப்படி அவங்களால அவ்வளோ சிறப்பா விவசாயம் செய்ய முடிஞ்சது? இந்த ஒரு கேள்விக்கு விடை தேடி தான் நம்மளோட இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது. எந்த ஒரு நல்ல அறுவடைக்கும் அஸ்திவாரமே நிலத்தை சரியா தயார் பண்றது தான், இல்லையா? சங்ககால தமிழர்கள் இந்த முதப்படியில ரொம்பவே கில்லாடிகளா இருந்திருக்காங்க. விவசாயத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி உழவு. இது சும்மா மண்ணை கிளறி போடுற விஷயம் மட்டும் இல்லைங்க. இது மண்ணுக்கு ஒரு புது உசுர கொடுக்கற மாதிரி. மண்ணுக்குள்ள காத்தோட்டத்தை அதிகப்படுத்தி பயிர்கள் நல்லா வேர் விட்டு செழிப்பா வளர்றதுக்கு இதுதான் அடிப்படை. அவங்களோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? நம்ம கலப்பை அல்லது ஏர் தான். மாடுகளோட பலத்தை வச்சு எவ்வளவு கரடுமுரடான நிலமா இருந்தாலும் சரி, அதை அழகா உழுது விதை நட்டுறதுக்கு ஏத்த மாதிரி பஞ்சு மாதிரி மாத்திருவாங்க. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கருவி. ஆனா ஒரு நிமிஷம், உழுது முடிச்சதும் நிலம் ஒரே மேடும் பள்ளமுமா பெரிய பெரிய மண்கட்டியோட தானே இருக்கும். இதுல எப்படி விதை முளைக்கும்? இது ஒரு பெரிய சவால் இல்லையா? இந்த சவாலை அவங்க எப்படி சமாளிச்சாங்க? இதுக்கு தீர்வு தான் அவங்களோட அடுத்த கட்ட புத்திசாலித்தனம். பரம்புன்னு ஒரு மரப்பலகையை வச்சு உழுத நிலத்தை சமமாக்குவாங்க. கூடவே தளம்புன்னு ஒரு கருவி அந்த பெரிய மண்கட்டிகளை எல்லாம் உடைச்சு தூள் தூளாக்கிடும். அவ்வளவுதாங்க. இந்த 2 கருவிகளும் சேர்ந்து விதை நடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடத்த ரெடி பண்ணிடுது. ஓகே, நிலம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன வேணும்? உயிர் வாழ்றதுக்கு நமக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் பயிர்களுக்கும். இந்த தண்ணிய அவங்க நிர்வகிச்ச முறைகளை கேட்டா நிஜமாவே நாம அசந்து போயிடுவோம். ஆரம்பத்துல அவங்க வானத்தை பார்த்து மழைக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக அவங்களே குளம், ஏரிகளை வெட்டி தண்ணிய சேமிச்சாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆறுகளோட போக்கையை கட்டுப்படுத்தி மதகுகள் மூலமா தண்ணிய தங்களுக்கு வேண்டிய வயல்களுக்கு திருப்பினாங்க. கடைசியா கிணறு தோண்டி பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணீரையும் பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி படிநிலை. முக்கியமா அவங்க 2 விதமான தண்ணியை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்னு குளம், ஏரியில இருக்கிற மேற்பரப்பு நீர். இன்னொன்னு கிணத்துலேருந்து எடுக்கிற நிலத்தடி நீர். இந்த 2க்கும் அவங்க வெவ்வேறு தொழில்நுட்பங்களை கையாண்டிருக்காங்க. குளம், ஏரி மாதிரி இடங்கள்ல இருந்து தண்ணி அரிக்க பெட்டி ஏற்றம், ஆள் ஏற்றம்னு 2 டெக்னிக். பெட்டி ஏற்றம்ல 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய மூங்கில் கூடையில தண்ணி அள்ளி ஊத்துவாங்க. ஆனா இந்த ஆள் ஏற்றம் இருக்கே, அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தர் தன்னோட உடல் எடையே ஒரு நெம்புகோல் மாதிரி பயன்படுத்தி தண்ணி இறப்பாரு. பாருங்க, சிம்பிள் பிசிக்ஸ் எவ்வளோ அருமையா பயன்படுத்தியிருக்காங்கன்னு. சரி, ஆழமான கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க என்ன பண்ணாங்க? அங்கதான் கவலையேற்றம்ங்கிற டெக்னாலஜி வருது. மாடுகளை பூட்டி ஆழமான கிணறுகள்ல இருந்து நிறைய தண்ணியை இறைச்சிருக்காங்க. சில இடங்கள்ல மனுஷங்களே ஒரு பாரம் தூக்குற நெம்புகோல் சிஸ்டம் வச்சு தண்ணி எடுத்திருக்காங்க. பாருங்க, தேவைக்கேத்த மாதிரி தொழில்நுட்பத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு. ஓகே, நிலம் தயார், நீரும் இருக்கு. இப்ப அடுத்த கட்டம் விதையிலிருந்து செடியை வளர்க்கிறது. இந்த செயல்முறையில அவங்க காட்டின அக்கறை இருக்கே, அப்பப்பா! அவங்க சும்மா விதையை எடுத்து வயல்ல தூவ மாட்டாங்க. முதல்ல நல்ல தரமான விதைகளை செலக்ட் பண்ணி பூச்சி அரிக்காம பாதுகாப்பாங்க. அப்புறம் அதை நல்லா காய வச்சு ஒரு நாற்றங்கால்ல, அதாவது ஒரு நர்சரியில வளர்ப்பாங்க. அந்த குட்டிச்செடிங்க கொஞ்சம் வளர்ந்து வலுவானதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் வயல்ல நடுவாங்க. இதனால பயிர் வீணாகிறது ரொம்பவே கம்மியாகும், விளைச்சலும் அதிகமாகும். பயிர் நல்லா வளர ஆரம்பிச்சதும் கூடவே ஒரு அழைக்கப்படாத விருந்தாளியும் முளைக்கும். யாரது? களைச்செடிங்க தான். பயிருக்கு போக வேண்டிய தண்ணியையும் சத்தையும் இதுங்க திருடிரும். இதை எப்படி அவங்க கட்டுப்படுத்துனாங்க? இந்த மேற்கோள் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. அவங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி களை எடுக்கல, நிலத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரியே முறைய மாத்திருக்கிறாங்க. நல்ல தண்ணி வசதி இருக்கிற நன்சை நிலத்துல கையாலேயே களை எடுத்திருக்கிறாங்க. ஆனா மானாவாரி நிலமான புஞ்சை நிலத்துல களை கொத்துன்னு ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளோ துல்லியமான ஒரு அணுகுமுறை! இப்போ பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து அறுவடை பண்ற நிலைக்கு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல பயிரை காப்பாத்துறது ஒரு போர்க்களத்துல சண்டை போடுற மாதிரி தான். விவசாயிக்கு எதிரிங்க யாரு? வானத்திலிருந்து வர பறவைகள், காட்டிலிருந்து வர்ற யானை மாதிரி பெரிய விலங்குகள், அப்புறம் கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள். இவங்க கிட்ட இருந்து தன்னோட உழைப்ப காப்பாத்த நம்ம ஆளுங்க பல தந்திரங்களை கையாண்டாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஆயுதம் தான் இந்த கவன். இதை வச்சு கல்ல குறிப்பார்த்து அடிச்சு தூரத்துல இருக்கிற பறவைகளையும் சின்ன விலங்குகளையும் விரட்டிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே பயனுள்ள ஒரு தற்காப்பு கருவி. அது மட்டும் இல்ல, சத்தம் வெளிச்சம் 2யுமே பயன்படுத்தியிருக்காங்க.
பகல் நேரத்துல இளம் பெண்கள் சில கருவிகளை வச்சு சத்தம் போட்டு பறவைகளை விரட்டுவாங்க. ராத்திரி நேரத்துல தீப்பந்தம் கொளுத்தியும் ஊதுகுழல் ஊதி பெரிய சத்தம் எழுப்பியும் யானை மாதிரியான பெரிய மிருகங்களை பயமுறுத்தி விரட்டியிருக்காங்க. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம். பா, எவ்ளோ சவால்களையும் தாண்டி இப்போ அந்த உழைப்புக்கான பலனை அனுபவிக்கிற நேரம் வந்தாச்சு. அறுவடை. இது ஒரு விவசாயியோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அறுவடையோட ஹீரோ யாருன்னு கேட்டா அது இந்த அரிவாள் தான். அதோட அந்த வளைவான வடிவமைப்பு நெற்கதிர்களை ரொம்ப எளிதாகவும் வேகமாகவும் அறுக்கிறதுக்கு உதவுச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா விவசாயத்தோட ஒரு முக்கிய அடையாளமா இருக்கு இந்த கருவி. அறுவடை செஞ்சதோட வேலை முடியல. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை இருக்கு. அறுத்துட்டு வந்த கதிர்களை களத்துக்கு கொண்டு வந்து மாடுகளை வச்சு மிதிக்க வச்சு நெல்லை தனியா பிரிப்பாங்க. அதுக்கு போரடித்தல்னு பேரு. அப்புறம் கிடைச்ச தானியங்களை எல்லாம் சேகரிச்சு எடை போட்டு கடைசியா பத்திரமா சேமிச்சு வைப்பாங்க. இது ஒரு முழுமையான செயல்முறை. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது பாருங்க. இவ்ளோ அருமையான தொழில்நுட்பங்கள் இருந்ததால தான் அவங்களால பலவிதமான பயிர்களை விளைவிக்க முடிஞ்சது. அதோட விளைவு சங்ககால மக்கள் ரொம்ப செழிப்பான வளமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நாம இப்ப பார்த்த இந்த விவசாய தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களோட அறிவுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கவனிக்காம விட்ட இன்னும் எத்தனையோ பண்டைய கால ரகசியங்கள் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.